Hello friends, welcome to Garden Kingdom. நான் வேணி கணேஷ். இது தென்றல் தவழும் தென்காசி. இன்னைக்கு நம்ம கார்டன் கிங்டம்ல பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் எண்ணெய் கறி. அப்படியே அந்த பாரம்பரிய சுவை மாறாம எப்படி அந்த மட்டன் எண்ணெய் கறியை செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இது கடாய் சூடாகட்டும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதங்கினா போதும், ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. நமக்கு கறி இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வேக போகுது, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தண்ணி சேர்க்காம நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நீங்க மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் தண்ணியே சேர்க்காம நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு இடிச்ச பதத்துக்கு இருக்கணும், அதுக்கு தான். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதும். தக்காளி பழம் போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரை வதக்கி விட்டுக்கிறலாம். நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். தக்காளி இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, வெங்காயம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். இது வதங்கட்டும். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதை கலந்து விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு. நமக்கு இந்த மட்டனே எப்படி தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை, ஆனால் இந்த மட்டனே நமக்கு சூப்பராக தண்ணி விட்டு வந்திருக்கு. லேசாக கலந்து விட்டுக்கலாம். இதை மறுபடியும் மூடி வச்சுக்கிறலாம். மூடி வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போது சரியாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதை லேசாக கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை அடிக்கடி நடுவில் லேசாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, நீங்கள் அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோன்னா மட்டன் சூப்பராக தயாராகிடும். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதோட நிறம் பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான நிறம்.
இப்போ நம்ம மூடி இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு இப்படி ஓப்பனாக வச்சு லேசாக வதக்கி விட்டுறலாம். அப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் சூப்பராக அப்படியே மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. வெறும் எண்ணெயும் கறியுமா இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த எண்ணெயோடு சேர்த்து அப்படியே இந்த மட்டனை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக இந்த சட்டியில் ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான எண்ணெய் கறி இப்படி தான் செய்யணும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.